அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 11/1/2025 சனி மகா பிரதோஷம் மார்கழி மாதத்து சனிக்கிழமையில் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அதி அற்புதமான வழிபாட்டு காலம் பிரதோஷ காலமாகும். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனமாடிய வேளையே பிரதோஷ காலமாகும். நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படுவதால் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசனம் செய்வது சிறப்பானதாகும். ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லை என்றாலும், எந்த திசை நடந்தாலும் சரி, வாழ்வில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, பிரதோஷத்தன்று சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டால் அனைத்தும் நீங்கிவிடும். சனிக்கிழமையில் வரும் சனி பிரதோஷத்தன்று விரதமிருந்து சிவ தரிசனம் செய்தால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். இன்றைய நாளில் சிவநாமங்களை சொல்லி வழிபட்டால் சிவனின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதமாகும். ஒவ்வொரு மாதமும் திரியோதசி திதியை சிவ வழிபாட்டிற்குரியதாக கருதுகிறோம். திரியோதசி திதியில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம். சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்கிறவர்கள் பிரதோஷத்தன்று விரதமிருந்து வழிபட்டாலே போதும், கண்டிப்பாக சிவனின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த நாளில், இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சனிமகா பிரதோஷ நாளில் சிவாலயம் சென்று சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு நான் சொல்லக்கூடிய பொருட்களில் எது உங்களுக்கு சாத்தியமோ, முக்கியமாக தயிரை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் அல்லாது பார்த்தீங்கன்னா இளநீர், கரும்புச்சாறு, பசும்பால், அடுத்தது சந்தனம், அடுத்தது தயிர். இப்போ நான் 5 பொருட்கள் சொல்லியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தயிர். இந்த தயிரை இன்றைய தினத்தில், அதாவது இந்த மார்கழி மாதத்தில் கூடாரவள்ளி நோன்புடன் வரக்கூடிய சனிமகா பிரதோஷ நாளில் நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மனச்சஞ்சலங்கள் நீங்கும். என்னால் நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்க முடியுங்க. வாங்கி கொடுக்கலாமா? தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் இந்த தயிர். இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய நாளில் தயிரை கொண்டு நந்திக்கு அபிஷேகம் செய்யும் போது அவரின் உடல் எப்படி குளிருமோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துயரங்கள் நீங்கி செழிப்படையும். இந்த நாளில் அதை மாதிரி சிவபெருமானுக்கு வில்வம் அல்லது தாமரைப்பூ வாங்கி கொடுத்து சிவ தரிசனம் பார்த்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும். உங்களுக்கு ஆன்மீக பொருட்கள் தேவைப்பட்டால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. மகா பெரியவாவின் அருளாலும் சிவன் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.